உங்க எக்ஸ் கூட அகைன் சேரணுமா? மீண்டும் மீண்டும் இந்த தப்பை பண்ணாதீங்க. எல்லாரும் பண்ற ஒரே மிஸ்டேக்கு பிரேக்கப்க்கு அப்புறம் பார்ட்னரை அப்சசிவா சேஸ் பண்றது. எப்ப பார்த்தால் 100 கால் 100 மெசேஜ், வீட்டு வாசல்ல இருந்து என்னால பார்க்காம இருக்கும்ல ப்ளீஸ் வெளிவான்னு சொல்லி கெஞ்சுறது, அழுகிறது, ஓகேவா, காலில் விழுந்து கெஞ்சுறது. இப்படி சேஸ் பண்ணும். இப்படி சேஸ் பண்ணா அந்த பர்சன் என்ன நினைப்பாங்க, இவங்க ஏன் இப்படி சேஸ் பண்றாங்க, ஒருவேளை உங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க போல, நம்ம தான் கிடைச்சிருக்கோம் போல, அதனால தான் இப்படி சேஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஃபீல் வரும். இப்படி யாராவது ஃபீல் பண்ணாங்க அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அப்ப நம்ம ஏன் இவங்களோட பெட்டரா ஒரு பர்சனை பார்க்க கூடாது இப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இப்ப இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அவங்கள சேஸ் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்லி அவங்கள விட்டு விலகி வாங்க. ஸோ நீங்க இப்படி விலகி வரும்போது தான் அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் அவங்க திரும்ப வரல, ஒருவேளை அவங்க நிறைய சாய்ஸ் இருக்கு போல, வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, லவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கண்டிப்பா திரும்ப உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்க பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்க சைக்கலாஜிக்கலி கரெக்டா பிஹேவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க லவ் பண்ணிடுவாங்க.